வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் தலதா அத்துக்கோரலு. தொடரும் கட்சி தாவல்கள் எதிர்க்கட்சியுடன் இணைந்தார் மொட்டு உறுப்பினர் கருணாதாச கொடித்துவக்கு. இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட குரங்கம்மை நோயாளர் வேகமாக பரவும் அபாயம். நாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலை. 3432 பேர் பாதிப்பு. வெள்ளப்பெருக்கு அபாயம். இந்திய இலங்கை தரைவழி பாதையால் ஆபத்து. கவலை வெளியிட்ட மல்வத்து மகாநாயக்கர். வைத்தியரின் அலட்சியத்தினால் இறந்த குழந்தை தந்தை வவுனியா போலீசில் முறைப்பாடு. இலங்கையில் வீதி விபத்துகளில் பறிபோன 1417 உயிர்கள். விடுதலை புலிகளின் தங்கம் மற்றும் பணத்தை தேடிய நபர் கைது. 2 தப்பியோட்டம். தனது நாடாளுமன்ற உறுப்புரிமையிலிருந்து விலக தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரல இன்று அறிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியிலிருந்து விலகுவதாக அவர் விசேட அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இவர் 2004ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் உதவித் தலைவராக இருந்து காமினி அத்துக்கோரலவின் சகோதரி ஆவார். காமினி அத்துக்கோரலவின் மரணத்திற்கு பின்னர் அவர் அரசியலில் பிரவேசித்தார். அவர் 2004, 2010, 2015 மற்றும் 2020 தேர்தல்களில் ரத்தினபுரி மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார். விசேட அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள அவர் ரத்தினபுரி மாவட்ட மக்கள் தனக்களித்த ஆதரவுக்காக நன்றியை தெரிவித்ததுடன் ரணிலும் சஜித்தும் இணைந்து நாட்டை முன்னேற்றக்கூடிய ஒரு திட்டத்தை தான் உட்பட்ட தரப்பு முன்வைத்த போதும் அது சாத்தியப்படாமை குறித்து தனது உரையில் தெரிவித்து இருந்தார். இதன்படி தலதா அத்துக்கோரலவின் ராஜினாமாவுடன் ரத்தினபுரி மாவட்டத்தில் போட்டியிடும் விருப்பு வாக்கு பட்டியலில் அடுத்த இடத்தில் உள்ள கருணாரத்ன பெரணாவிதானவுக்கு வழங்கப்பட்டது. கருணாரத்ன பெரணாவிதான தற்போது ஐக்கிய குடியரசு முன்னணியின் அரசியல் குழுவின் தலைவராக கடமையாற்றி வருகின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மாத்தறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாதாச கொடித்துவக்கு எதிர்க்கட்சிகள் இணைய தீர்மானித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் விசேட உரையொன்றை ஆற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். நாட்டின் எதிர்காலத்திற்காகவும் நாட்டின் பொருளாதாரத்திற்காகவும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். 2020 பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி கருணாதாச கொடித்துவக்கு மாத்தறை மாவட்டத்தில் போட்டியிட்டு 1,14,319 வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நுவன் போபகேயை ஆதரித்து இன்று யாழ்ப்பாணத்தில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 9:30 மணியளவில் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஆரம்பமான குறித்த பிரச்சார நடவடிக்கை யாழ்ப்பாணம் நகர பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மக்கள் போராட்ட முன்னணியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த முதலிக்கே, புதிய சனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியின் பொதுச் செயலாளர் சீகா செந்தில்வேல் உள்ளிட்ட கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் கலந்து கொண்டு மக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கியிருந்தனர். இலங்கையில் முதலாவது குரங்கம்மை நோயாளர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் உலக நாடுகளை போன்று இலங்கையிலும் பரவல் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே நோய் அறிகுறிகளின் அடிப்படையில் விரைந்து மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு பணியகம் வலியுறுத்தியுள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கோவிட்-19 போன்று இது உலகுக்கு புதிய நோய் இல்லாவிட்டாலும் அண்மைய காலமாக வெகு விரைவாக பரவலடைந்து வரும் இந்த நோய் தொற்று நிலைமை தற்போது விரைவில் 109 வரையான நாடுகளுக்கு ஊடுருவியுள்ளது. அதற்கமைய இதுவரையில் 78,000க்கும் அதிகமான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் மரணங்களும் பதிவாகியுள்ளது. இந்த தொற்று நோய்க்கு உள்ளான நபரொருவருடன் மிகவும் நெருங்கிய தொடர்பை பேணும் ஆரோக்கியமான இன்னுமொரு நபருக்கு இந்த வைரஸ் தொற்றும் வாய்ப்பு அதிகம் இருப்பதுடன் இந்த நோயினால் ஏற்படும் கொப்பளங்கள் மற்றும் புண்களில் ஏனைய உடல் கழிவுகள், பாதிக்கப்பட்டவரின் சுவாச வாய்கள் மற்றும் நோயாளர்கள் பயன்படுத்தும் படுக்கை போன்றவற்றின் ஊடாக இந்த வைரஸ் தங்கி இருக்கலாம். பொதுவாக இந்த வைரஸ் உடலுக்குள் ஊடுருவி 521 நாட்களுக்குள் நோய் அறிகுறிகள் தென்படும் என்பதுடன் இதன் அறிகுறிகளுக்கான காய்ச்சல், காதோரங்களில் வீக்கம்,
இடுப்பு வலி, கடுமையான உடல் சோர்வுடன் கூடிய கொப்புளங்கள் என்பனவை உள்ளடங்கும். பொதுவான காய்ச்சல் ஏற்படும் 13 நாட்களாகும் போது கொப்புளங்கள் தென்பட ஆரம்பமாகும் என்பதுடன் பிரதானமாக முகம் மற்றும் கைகள், உடல் அடிப்பாகங்களில் இதனை அவதானிக்க கூடியதாக இருக்கும். இதற்கு மேலதிகமாக வாய், பாலுறுப்புகள் மற்றும் கண்களை அண்மித்த பகுதிகளில் வலியை ஏற்படுத்தக்கூடிய கொப்புளங்கள் அல்லது புண்கள் ஏற்படும் சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. இந்த நோயை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக பல்வேறு இரத்த பரிசோதனை மற்றும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த நோயினால் ஏற்படக்கூடிய புண்கள் முழுமையாக ஆறி அதனால் ஏற்பட்டு தழும்புகள் மறையும் வரை குரங்கம்மை நோயாளர் நோய் தொற்று காரணியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது பொதுவாக 24 வாரங்களில் குணப்படுத்தக்கூடிய நோய் என்றாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த நபர்களுக்கும் சிறுவர்களுக்கும் அதிக சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய எச்சரிக்கை நிலைமை இருக்கின்றது. கோவிட்-19 தொற்று காலத்தில் நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்களின் அடிப்படையில் இதுபோன்ற சுகாதார பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதற்காக அறிவியல் ரீதியாக செயல்படுவது மிகவும் அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ளது. கடந்த வருடங்களில் இருந்ததை விட குரங்கு காய்ச்சலை எதிர்கொள்வதற்கு இலங்கை தற்போது சிறந்த முறையில் தயாராகி வருவதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரபு கக்கீம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த நோயினால் மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக 1119 குடும்பங்களைச் சேர்ந்த 3432 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அதன்படி களுத்துறை, புத்தளம், கேகாலை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை மழையுடன் வீசிய கடுங்காற்று காரணமாக குறித்த பகுதிகளில் உள்ள 76 வீடுகளுக்கு பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை கழுகங்கையில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் புலத்சிங்கள மில்கந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் மாகுர பகுதியிலும் வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. தொடரும் மழையுடனான வானிலையால் 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜாலில் பெய்து வரும் மழையுடன் கூடிய காற்று காரணமாக வீடுகளின் மேற்கூரைகள் பறந்து சென்றுள்ளதால் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர். ஜாழ் நகரை அண்மித்த குருநகர் தொடர்மாடி குடியிருப்பில் பெருமளவிலான குடும்பங்கள் வசித்து வருகின்ற நிலையில் அக்குடியிருப்பின் மேற்கூரைகளை கடும் காற்றினால் பறந்து சென்றுள்ளன. இந்தியாவையும் இலங்கையையும் இணைக்கும் விதத்தில் உத்தேச பாலத்தை அமைப்பது குறித்து மல்வத்த பீடத்தின் மகாநாயக்கர் திப்போடு பாபி ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரர் கவலை வெளியிட்டுள்ளார். இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுடன் நேற்று மல்வத்து விகாரையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே தேரர் தமது கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். உத்தேச வீதியின் ஊடாக இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கு இலங்கையில் உற்பத்திகள் எதுவும் இல்லை. ஆனால் பெருமளவிலான கேரள கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் நாட்டிற்குள் கடத்தப்படும் அச்சுறுத்தலை இலங்கை எதிர்கொள்ளும் எனவும் சுமங்கல தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இந்த திட்டம் விரைந்து நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது எனவும் திட்டத்தின் திட்டமிடல் மற்றும் அதனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான பேச்சுகளுக்கு குறைந்தது 2 வருடங்கள் செல்லும் எனவும் உயர்ஸ்தானிகர் விளக்கம் அளித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த திட்டம் இலங்கைக்கு பாதகமானது என்று தவறான கருத்தையும் அவர் மறுத்துள்ளார். இதேவேளை இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு 2 நாடுகளுக்கு இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதா என தேரர் எழுப்பிய கேள்விக்கு திட்டம் தற்போது பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்பட்டதாக இந்திய உயர்ஸ்தானிகர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகள், அரசு மருந்தகங்கள் ஆகியவற்றில் முன்னெடுக்கப்படும் சேவைகள் தொடர்பான தகவல் அடங்கிய பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் சார்ல்ஸ் மாகாண சுகாதார அமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நோயாளர்களுக்கு வழங்கப்படும் சேவைகள், நோயாளர்களிடம் வைத்தியர்களும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், சேவையை பெற்றுக்கொள்வதில் தாமதம் அல்லது சிக்கல்கள் ஏற்பட்டால் தொடர்பு கொள்ள வேண்டிய உயர் அதிகாரிகளின் தொடர்பு இலக்கங்கள் ஆகியன குறித்த பதாதையில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோரின் தொலைபேசி இலக்கங்கள் அறிவித்தல் பதாதையில் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும் எனவும் பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கும் முறைப்பாடுகள் தொடர்பில் துரித நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகளுக்கு ஆளுநர் சார்ல்ஸ் கூறியுள்ளார். அத்துடன் ஆளுநரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இயங்கும் அபயம் பிரிவின் தொலைபேசி இலக்கமும் அறிவித்தல் பதாதையில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு, காலி, கண்டி மற்றும் திருகோணமலை ஆகிய நகரங்களை இலங்கையின் பிரதான மையங்களாக கட்டியெழுப்ப அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கண்டி
நகரை கலாசார மற்றும் கலை மையமாகவும் காலநிலை மாற்றங்களுக்கான பல்கலைக்கழகமாகவும் மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். எங்கள் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை கலகெதிரவில் நிறுத்துவதற்கு பதிலாக கட்டுகஸ்தோட்டைக்கு வரை கொண்டு செல்லுமாறு ஜப்பானிடம் நான் கேட்டுக்கொண்டேன். இது ஒரு பெரிய நகர்ப்புற பகுதியாக சேர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டியை ஒரு பெரிய மையமாக மாற்றுவதற்கான திட்டங்கள் இப்போது வகுக்கப்பட்டுள்ளன. கொழும்பு, காலி, கண்டி மற்றும் திருகோணமலையில் 4 கட்டப்பட்டுள்ளன. இந்த 4ம் இலங்கையின் முக்கிய மையங்களாக உருவாக்கப்பட உள்ளன. மோடியுடன் கலந்துரையாடினேன். சென்னை IIT நிறுவனத்தின் ஒரு வளாகத்தை இலங்கையில் நிறுவ வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நான் கண்டியை பரிந்துரைத்தேன். இப்போது கலகாவில் தொடங்க பரிந்துரைக்கிறேன். அடுத்த 10 வருடங்களில் கண்டியை இலங்கையின் முக்கிய நகரமாக மாற்றுவதுதான் இந்த திட்டங்களின் நோக்கம். வரலாற்று பெருமதியை பாதுகாத்து ஹில்டன் நிறுவனத்துடன் இணைந்து போகம்பரை சிறைச்சாலையை ஹோட்டலாக மாற்றுவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். கண்டி சந்தையை மீள் அபிவிருத்தி செய்வதற்கும் மறைந்த ஹெட்ரிகல் கட்டிட கலைஞரின் நிறுவனத்திடமிருந்து போகம்பரா பகுதியையும் அரண்மனையையும் சேர்க்கும் திட்டமும் உள்ளது என்றார். வவுனியா வைத்தியசாலை வைத்தியர் ஒருவரின் அலட்சியத்தினால் தனது குழந்தை பிறந்து இறந்துள்ளதாக குழந்தையின் தந்தையினால் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மரணித்த சிசுவின் தந்தையார் தெரிவிக்கும் போது, தனது மனைவியினை பிரசவத்திற்காக கடந்த 17ஆம் தேதி வவுனியா வைத்தியசாலையின் 7ஆம் விடுதியில் அனுமதித்திருந்தேன். மறுநாள் அவருக்கான மருந்துகள் வழங்கப்பட்ட நிலையில் அவரது பன்னீர் குடமுடைந்துள்ளது. இதனை தாங்க முடியாத எனது மனைவி அங்குள்ள தாதி ஒருவருக்கு விடயத்தினை தெரிவித்திருந்தார். இதன்போது அங்கு கடமையில் இருந்த வைத்தியர் ஒருவர் தொலைபேசியினை பயன்படுத்திக் கொண்டு அது தொடர்பாக கவனம் எடுக்காமல் அது ஒரு பிரச்சனையும் இல்லை என தெரிவித்திருந்தார். பின்னர் வலிக்குரிய மருந்தினை மனைவிக்கு தந்துவிட்டு உறங்குமாறு தெரிவித்துள்ளனர். மறுநாள் வைத்தியசாலைக்கு வந்த வைத்திய அதிகாரி ஒருவர் சீசர் செய்து குழந்தையினை எடுத்திருக்கலாம் தானே என கடமையில் இருந்த வைத்தியரை பேசியிருந்தார். பின்னர் மாலை 5 மணிக்கு எனது மனைவியை சிகிச்சை கூடத்திற்கு அழைத்துச் சென்றனர். பல மணி நேரமாகியும் அவர் வெளியில் வரவில்லை. இதற்குள் 7ஆம் விடுதியில் குளிரூட்டி இயங்கவில்லை என தெரிவித்து 5ஆம் விடுதிக்கு எனது மனைவியை மாற்றியுள்ளனர். பின்னர் தாதி ஒருவர் தொலைபேசி அழைப்பை எடுத்து என்னை வைத்தியசாலைக்கு வருமாறு அழைத்திருந்தார். அங்கு சென்ற போது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் எனது குழந்தையினை அனுமதித்திருந்தார்கள். அங்குள்ள வைத்தியரிடம் கேட்டபோது 5ஆம் விடுதியிலிருந்து குழந்தையினை இங்கு அனுமதிக்கும் போதே உயிரில்லாத நிலைமையிலேயே தந்தனர். இருப்பினும் குழந்தையின் இதய துடிப்பினை நாம் மீட்டுள்ளோம். எனினும் குழந்தையின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து குழந்தையினை எனக்கு காட்டினர். பின்னர் நேற்றைய தினம் இரவு எனது குழந்தை இறந்து விட்டதாக தெரிவித்தனர். எனவே வைத்தியர்களின் அசமந்த போக்கினால் எனது மனைவிக்கு நடந்த கொடுமைக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். எனக்கு நீதி கிடைக்காமல் நான் சிசுவின் சடலத்தினை பொறுப்பெடுக்க மாட்டேன் என தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த விடயம் தொடர்பாக சிசுவின் தந்தையால் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டது. மேல்மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பொருளை ஆசனத்தின் இணை அமைப்பாளருமான ஜெயந்த டி சில்வா தனது 78வது வயதில் காலமானார். தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் இன்று காலை காலமானார். ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து தீவிர அரசியலில் பிரவேசித்த ஜெயந்த டி சில்வா கொழும்பு மாநகர சபையின் மாநகர சபை உறுப்பினராகவும் மேல்மாகாண சபை உறுப்பினராகவும் 3 தசாப்தங்களாக பொது சேவையில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இந்த வருடத்தில் இதுவரை 1417 பேர் வீதி விபத்துகளில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வருடாந்தம் சுமார் 1000 பேர் மோட்டார் சைக்கிள் விபத்துகளால் உயிரிழப்பதாக போக்குவரத்து பிரிவிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திக்கு கப்புகோட தெரிவித்துள்ளார். இந்திக்கு கப்புகோட மேலும் கருத்து தெரிவிக்கையில் 3000க்கும் மேற்பட்ட வீதி விபத்துகள் நடக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் இடம்பெறும் விபத்துகளில் 3இல் 1 மோட்டார் சைக்கிள் விபத்து. 2023இல் வீதி விபத்துகள் குறைந்துள்ளன. 2024 ஜனவரி 1 முதல் ஆகஸ்ட் 10 வரை 1352 ஆபத்தான வீதி விபத்துகளில் 1417 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த வருடம் 328 பாடசாலை மாணவர்கள் வீதி விபத்துகளில் உயிரிழந்துள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திகா ஹபுகோட தெரிவித்துள்ளார். மேலும் ஒவ்வொரு 10 வருடங்களிலும் 30,000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் விபத்துகளில் உயிரிழப்பதாகவும் அவர் கூறினார். புல்மோட்டையிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த வேன் ஒன்று 2 முச்சக்கர வண்டிகளுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 9 பேர் படுகாயமடைந்துள்ளதாக நிலாவளி போலீசார் தெரிவிக்கின்றனர்.
மோசமான வானிலை காரணமாக வேன் 2 கார்களை முந்திச் சென்ற போது எதிர் திசையில் மோட்டார் சைக்கிள் ஒன்று சென்றமையினால் விபத்தை தவிர்ப்பதற்காக வேனை சாரதி இடது பக்கம் திருப்பி முச்சக்கர வண்டியுடன் மோதியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்துக்குள்ளான முச்சக்கர வண்டி முன்னால் சென்ற முச்சக்கர வண்டியின் மீது மோதியுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினால் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் தங்கம் மற்றும் பணத்தை தேடிய நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாக ஓமந்த் போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 54 வயதுடைய ஓமந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர் ஸ்கேனருடன் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். சோதனையின் போது மேலும் 2 சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் தப்பிச் சென்றவர்களை தீவிரமாக தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் அந்த சந்தேக நபர்களுக்கு சொந்தமான கையடக்க தொலைபேசி, மோட்டார் சைக்கிள் மற்றும் தோண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட சில உபகரணங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.